இல்லைங்க. இங்கே டீனரில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் வந்து இந்த தொகுதி ஆள், அவர் எனக்கு தெரியும். ஏடிஎம்கேல போன வாட்டி எம்எல்ஏ இருந்தவர் சத்யா, அவரும் டீனர் தொகுதியை சார்ந்தவர் தான், அவருக்கு தெரியும். புசியார் வந்து பாண்டிச்சேரி ஆள் தானே, அவர் பாண்டிச்சேரி தானே, பாண்டிச்சேரி ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம். அவர் யாருன்னே இங்கே தெரியாது. மேபி அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்ன்றதால அந்த கட்சியில் இருக்க அவங்களுக்கு தெரியலாம், பொதுமக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு விஜய் ஓகே தான், கூட இருக்கிறது தான் சரியில்லை. புசி ஆனந்த் இன்னொரு பேர் ஐயோ, அவர் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஆதரவு பிஜேபிக்கு தான். ஆனால் இந்த வாட்டி நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், பிஜேபி கூட்டணிக்கு. ஏன்னா அது ஒட்டாத கூட்டணி நான் நினைக்கிறேன். விஜய் மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க ரசிகர் மத்தியில் ஏற்படுத்துவார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து 5 to 6% ஓட்டு இருக்குது, பட் 8 to 9றாங்க. நான் அப்படி நம்பலை. ஆனால் டி நகர் தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிவிக்கே தான். ஏன் டிவிக்கு? டிவிக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து டிவிக்கில் ரசிகனாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து துண்டலாக மாறி இருக்கோம். தலைவர் மேலே ஒரு சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க, அனுபவம் பத்தாதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அனுபவம் என்னங்க அனுபவம், எல்லாம் வந்து அனுபவிச்சுக்கிற வேண்டியதான். இதில் என்ன இருக்குது அனுபவம்? எல்லோரும் வந்து தானே அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி தான் இனிமேல் போக வரும். என் ஆதரவு வந்து திருமாவளவன் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் என் ஆதரவு. அவர்லாம் ஒரு மாற்றத்தை பண்ணி ஒன்றும் அவர் ஆணி பிடுங்க போகிறதில்ல, புரியுதா இல்லையா? இத்தனை வருஷமாக பண்ணாத மாற்றத்தை இவர் பண்ண போகிறாரு. அவர் வந்து எல்லாரையும் மன வளர்ச்சியில் தான் ஆளாக்கின்னு இருக்கான். என் தலைவனே சீண்டிட்டான். ஒரே ஒரு ஓட்டு கூட ரஜினி ரசி ஓட்டு அவனுக்கு விழாது, புரியுதா? மன்னிப்பு கேட்டல நீ, மன்னிப்பு நான் கூட உன்னை தப்பாக நினச்சேன், உன்னை செருப்பாடிக்கிட்டு நான் மன்னிச்சுன்னு சொன்ன, நீ ஒத்துக்குவியா? அது எப்படி? ஒரு வாய்ப்பு கிடையாது. அவன் வந்து மண்ணை காவ போகிறான், அசிங்கப்பட போகிறான், அவ்வளோதான். நாங்கள் சூரியனுக்கு தான் போடுவோம். ஏன் சூரியனுக்கு போடுறீங்க? எல்லாமே தான் செய்கிறாரு, அதனால போடுவோம். எப்பயுமே நாங்கள் சூரியனுக்கு தான் போடுவோம். மாற்றி கொடுத்தா போடலாம் விஜய்க்கு. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டு விஜய் படம்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன். சரி மாற்றி போட்டு பார்க்கலாம், விஜய் வரட்டும். இல்லை சொல்கிறேன், பொம்பளை மனசு எப்படி வேணாலும் போயிடும் இல்லை, அதனால மாற்றி போட்டுப்பார். என் பேரனே அதில் இருக்கிறான். அப்போ சொன்னால் ஏன்டா இதில் போனேன்னு கேட்டால், உன் புருஷன் காலத்தை உன் புள்ள காலத்தை எடுத்துன்னு போ, நான் அப்படி தான் போகிறேன். எங்கள் பேரை வந்து 3 மாதத்துக்கு குழந்தைல விஜய் பிறந்த நாள் கொண்டாடினார். அப்போ ஒரு செக்கு கொடுத்தாரு அவனுக்கு, ஏதோ கேக்கு வெட்டினாங்க ஒரு ஷூட்டிங்கில். அதனால் அது விஜய் கட்சியில் போயிட்டான். இப்போ நல்லா இருக்கிறான். என் பையனுக்கு 27 வயசு ஆகுது, பேரனுக்கு இருக்கிறான். சரி மாற்றி போடுவோம். 2 பேரும் போடுற மாதிரி ஐடியா இல்லை. புதுசாக யாருன்னா ஒருத்தர் மாற்றி போட்டு பார்க்கலாம். அது முதல்ல அவர் என்ன ஸ்டேஜில் இன்னும் அவர் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலல்ல, அரசியலில் இன்னும் அவர் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நான் வந்தால் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இல்லை எதனா ஒன்று இலவசமாக கொடுக்க மாட்டேன், எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம். ஏன்னா போட்டு நிறைய ஏமாந்துட்டோம். அது யார் தெளிவான ஸ்டேட்மெண்ட் கூட, விஜயா கூட இருக்கலாம்ப்பா, இல்லை அது இல்லாமல் அதை தவிர்த்து வேறு யார் கூட சொல்லலாமே. யாருன்னா ஒருத்தர் இந்த வாட்டி சும்மா வெறி சின்னத்தையே பார்த்து ஓட்டு போகிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அதை பார்த்து போடலாம். ஏன்னா சும்மா நிறைய ஏமாந்துட்டோம்ல. நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கேன். அதான் நான் எனக்கு என்ன தான் சொன்னாலும் சூரியன் விசில் வந்து குக்கர் கூட தான் விசிலில் வருது, குக்கரை விசிலில் வருது, இது விசில். இவன் விசில் அடிக்க தலைமை செயலருக்கு மு.க. ஸ்டாலினோட கார் போயிடும். டிஎம்கே தான். நம்ம வேறு யாரும் கரெக்டான ஆள் யாரும் இல்லை. ஆமாம், அது அவர் தான் போடுவோம். மாட்டுக்கு நிறைய பேர் வராங்க, எல்லோரும் அதே மாதிரி தான் இருக்காங்க. எவனும் நல்லவனும் கிடையாது, எல்லாம் இதே கேஸ் தான் இருக்குது. எவன் நல்லவன் தான் பரவாயில்ல, அதுக்காக இவரு போடுறது வேறு வழி இல்லை. சார் இப்போது விஜய் எடுத்துங்க, விஜயகாந்த் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு போடலாம். விஜய்கெல்லாம் போடுறது அவங்களுக்கு தான் சுத்தமாக இதே கிடையாது. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? இன்ட்ரெஸ்ட்னா அவர் ஃபேமிலியில் அவர் கரெக்டாக இல்லை. இவ்வளோ இது எப்படி ஆட்சி தருவார்? ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தும் சரியில்லை. அவர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, டிநகர் தொகுதி திமுக நல்லபடியாக பண்ணியிருக்காங்கண்ணா. ஏதாவதுனா உடனே நடக்குது. ஏதாவது ஒரு விஷயம் இப்போ இங்கெல்லாம் கூட எங்கள் பகுதியில் வந்து தண்ணிக்கெலாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு முதல்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. மழை காலத்தில் தண்ணி நிற்கிறது, இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த இதெல்லாம் நல்லா கிளியராக பண்ணி இது முன்னாடி இருந்தவங்க பண்ணதை விட இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பொதுவாகவே டிஎம்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக படிப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் திட்டம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டைம்லலாம் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் இல்லையேங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இங்கே டீனரில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார் வந்து இந்த தொகுதி ஆள், அவர் எனக்கு தெரியும். ஏடிஎம்கேல போன வாட்டி எம்எல்ஏ இருந்தவர் சத்யா, அவரும் டீனர் தொகுதியை சார்ந்தவர் தான், அவருக்கு தெரியும். புசியார் வந்து பாண்டிச்சேரி ஆள் தானே, அவர் பாண்டிச்சேரி தானே, பாண்டிச்சேரி ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம். அவர் யாருன்னே இங்கே தெரியாது. மேபி அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர்ன்றதால அந்த கட்சியில் அவங்களுக்கு தெரியலாம், பொதுமக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு தெரியாது. இப்போ இந்த டிவிலலாம் பார்த்துருக்கேன்,
இந்த இட்டுன்னு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு பேசுகிற அவர் தானே. டி நகர் தொகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிவிக்கே தான் ஃபஸ்ட்டு விஜய் வராரு, போட்டு பார்க்கலாம் அவருக்கு ஓட்டு. ஃபஸ்ட் எல்லாருக்கும் அனுபவம் இல்லை, வந்து எல்லோரும் புதுசாக தான் வருவாங்க, எல்லாத்தையும் புதுசாக தான் கற்றுப்பாங்க. எல்லோரும் வரும்போதெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு செய்யும் போது தான் தெரியல. எனக்கு விஜய் ஓகே தான், கூட இருக்கிறது தான் சரியில்லை. குஷி ஆனந்த் இன்னொரு பேர் ஐயோ அவர் சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அவர் என்ன பேசுகிறாரு கூட தெரியல எனக்கு. மேடையில் அவரால் தான் இப்போ விஜய் கெட்ட பேர் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ரெட்டைலி தான் போடுவாங்க, மாமனார் சைடு எல்லாம் ஓட்டு அங்கே ரெட்டைலி தான் போடுவாங்க. அதனால் அவங்க கூட ஃபேமிலியெலாம் நானும் ரெட்டைலி தான் போட்டுருந்தேன். விஜய் ஃபஸ்ட் டைம் வரனால இப்போ நான் பண்ணுறேன் இல்லை, பையன் ரொம்ப சண்டை போடுறான் எல்லாரையும். போய் விஜய்க்கு தான் போடணும் எல்லோரும் ஓட்டுன்னு. அதை நானும் விஜய் ரசிகர் தான் இருந்து. ஸோ விஜய் வர ஓட்டு. நான் என்ன சொல்கிறது, மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. நான் யார் வந்தாலும் சந்தோஷம், மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சால் போதும். திமுக. ஏன் திமுக? இங்கே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு காலை திட்டம், உணவு திட்டம், நான் முதல் திட்டம், இந்த மாதிரி அதிக திட்டங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. லேடிஸ்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தேவை, அப்புறம் பஸ்ஸு ஃப்ரீ, இதெல்லாம் தேவையானது தான் யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. முதல்ல அவருடைய பேசுகிறதையே மாற்ற சொல்லுங்கள். அவர் எதுவெல்லாம் பேசுறதோ அவங்க கட்சியில் இருக்கிற லீடர்ஸ் பேசுறதும் அவர் கண்டிக்கவே மாட்டேன்றார். பேசுறதெல்லாம் கண்டிக்க மாட்டேன்றார். அதை முதல்ல அதை கண்டிக்கணும். ரெண்டாவது, நீ ஒரு தலைவனாக வரனாக்கா அந்த தலைவன் தகுதி வந்து உனக்கு இருக்கணும். நீ வந்து உன்னுடைய ஒய்ஃபையே நீ கேவலமாக பேசுகிற, அது தப்பு இல்லையா? அது அவங்க இத்தனை வருஷம் 25 வருஷமாக கூட இருக்காங்க, 2 குழந்தைய பார்த்துருக்காங்க. அவங்கள போய் நீ ஒர்த்து இல்லாமல் 2 குழந்தை பார்த்துக்கண்ணா நீ சொல்லுங்கள், தப்பு இல்லை அதெல்லாம். அது மாதிரிலாம் லேடிஸ் எல்லாம் அந்த மாதிரி குறை சொல்லக்கூடாதுல்ல. அவங்களுடைய வாழ்க்கை என்ன வருது? நான் வந்து மோடி ஃபேன், பிஜேபியினோட மோடி ஃபேனு. பட்டு ஆதரவு பிஜேபிக்கு தான். ஆனால் இந்த வாட்டி நான் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டேன், பிஜேபி கூட்டணிக்கு. ஏன்னா அது ஒட்டாத கூட்டணி நான் நினைக்கிறேன், அது சந்தர்ப்பாத கூட்டணி. டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன் ப்ராக்டிக்கலாக வரும்போது. ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா நிஜமாகவே அமித்ஷா வந்து பெரிய சாணக்கியர் தான். அது எப்படி ஜெயிக்க வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஆஸ் எ பர்சன் இஃப் நான் பெட் பண்ணோன்னா ஐ வில் பெட் ஆன் டிஎம்கேல தான் பெட் பண்ணுவேன். டிஎம்கேக்கு 60% சான்சஸ் இருக்குது ரீட்டைன் பண்ணுறதுக்கு, ஏடிஎம்கே 40% சான்சஸ் தான் இருக்குது. இந்த கூட்டணி வந்து இந்த அண்ணாமலை எடப்பாடியோடைய சண்டை இல்லாமல் இருந்திருந்தால் தேவோட கிவன் அ டஃப் ஃபைட், ஜெயிச்சிருக்கலாம். பட் ரொம்ப கசப்பாகி திருப்பி இன்னும் ஒரு கூட்டணிக்காக சேர்றதுனால இது ஜெயிக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. எக்ஸாம்பிள் பீகாரில் நிதிஷ்குமார் கிட்ட 2015 பிரிஞ்சு போனாங்க, அப்புறம் 2 வாட்டி ஜெயித்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அரசியல் புதுசு கிடையாது. ஆனால் கொஞ்சம் நம்ம அரசியல்வாதி கிடையாது இல்லையா, நம்ம வந்து மனுஷங்கள நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கூட போய் ஒட்டி சேரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியான இது இருக்கும், அந்த மாதிரி தான் இது. ஸோ என்னோடய ஓட்டு வந்து பிஜேபிக்கு தான். பட் இந்த தமிழ்நாடு செலெக்ஷனில் என்னோடய ஓட்டு நோட்டாக தான் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் என்னோடய எதிர்ப்பு பதிவு படுறதுக்காக. பிகாஸ் எப்போவுமே வந்து எதிரி கூட மன்னிச்சு நண்பனாக ஏற்றிக்கலாம், துரோகி எப்போவுமே மன்னிக்கூடாது. அதுதான் நீதி, அதுதான் வந்து தர்மம், அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் துரோகி மன்னிச்சு வச்சுங்க, அந்த தப்பு திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். விஜய் மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க ரசிகர் மத்தியில் ஏற்பட்டுவார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து 5 to 6% ஓட்டு இருக்குது. பட் 8 to 9றாங்க, நான் அப்படி நம்பலை. அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்து அந்த இனிஷியல் அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் அதில் வந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து இந்த பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கார். 6 to 6 ஒர்க் பண்ணுறாரு, 5 to 9 ஜாப் மாதிரி பண்ணுறாரு. நைட்டில் ஒர்க் பண்ணுறதுல ஒரு தெளிவு கிடையாது. சரி, அவருடைய கட்சியில் ஒருத்தருக்காரு புஷி ஆனதுன்னு, அவர் சொல்கிறார் விஜய் 4 இடத்துல நிற்பாருன்னாரு. ஒரு பேசிக் சென்ஸ், ஒரு கட்சி ஒரு எந்த எம்பியாரோ எம்எல்ஏ ஆகட்டும் இருக்கட்டும் 2 தொகுதி தான் நிற்க முடியும், 4ன்றார். அவர் கட்சி தலைவராக பொதுச் செயலராக இருக்கார். ஸோ அவருக்கே அந்த அறிவுனா அங்கே கட்சியில் இருக்கிறவங்க எப்படி அறிவு இருக்கும்? ஸோ அது ஒரு பேசிக். அது இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க வந்து என்ன சொல்கிறது, சுத்தமாக அவங்களுக்கு அடிப்படை பேசிக் சென்ஸே கிடையாது. அவங்களுக்கு அரசியல் ஞானமே கிடையாது. அவங்களுக்கு வந்து டிஎம்கே ஜெயிக்கணும். டிஎம்கே வந்து இது வரைக்கும் போட்டி போட்டு தனியாக நின்று ஜெயிச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைமு தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிச்சது கிடையாது. ஸோ அது அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே வில் வின் கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸு. வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டியாக ஜெயிப்பாங்களா, 118 சீட்டு ஜெயிப்பாங்களான்றது தான் மிகப்பெரிய கேள்வி, $1 பில்லியன் கொஸ்டின். ஆனால் கூட்டணியாக அப்படி ஜெயிச்சாங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கூட்டணியோடு சமாளிச்சுப்பாங்க. கூட்டணி ஆட்சி நான் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே கூட்டணி ஆட்சி தராது.
காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. அது குறித்து மற்ற கம்யூனிஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்ல, லெட்டர்பேட் கட்சி. மற்ற கூட இருக்கிற திருமாவளவன், வைகோலாம் கொடுத்து சீட்டு வாங்கிப்பாங்க, பெருசாக பண்ண மாட்டோம். ஆனால் பிரேமலதா ரொம்ப சாபரியமாக ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு தான் கட்சியில் கூட்டணி வச்சுருக்காங்க. ரொம்ப திறமையாக இருக்காங்க. அது அவங்க ஜெயித்தாலும் தோத்தல ஒரு 4 எம்எல்ஏ சீட் கிடைப்பாங்க. ஸோ அந்த கட்சின்னு ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும். விஜய் வந்து அவர் வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேல வந்து சேர்ந்துருந்தா, இதெல்லாம் இல்லாமல் சேர்ந்துருந்தாருன்னா மேபி ஹுட் ஹவ் காட் டெப்டி சிஎம் லைக் பவன் கல்யாண் மாதிரி சிஎம் ஆகிருக்கலாம். 2011 விஜயகாந்த் மாதிரி கூட்டணியிலேருந்து எதிர்க்கட்சி தலைவர் கூட ஆயிருக்கலாம். ஒரு பெரிய வேவ் வந்து டிஎம்கே வந்து 2011 அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரே இல்லை, இவன் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம். கட்சி வளர்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கான். அண்ட் விஜய் வந்து 2026 31 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ரசிகர் எல்லாமே 10 to 18 இயர்ஸ்க்குள்ளே தான். இப்போ அது பேருக்கு ஓட்டே இல்லை. ஸோ அந்த சினிமாலே அரசியல் மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் பண்ணிவிட்டு 2031 தான் அவரோட ரசிகர்கள் 80% அவங்க ஓட்டிங் ஏஜ் வந்திருப்பாங்க. அவங்களோட ஓட்டு கன்வெர்ட் ஆகும். இப்போ அவருக்கு ரசிகருக்கு எத்தனை ஓட்டு கன்வெர்ட் ஆகும்? 50% தான் ஓட்டு கன்வெர்ட் ஆகும். அதுவும் பசங்க தான் ஓட்டு போடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ விஜய் வந்து விஜயே ஜெயிப்பாரான்றது மிகப்பெரிய கொஸ்டின். அவர் ஜெயிச்சாரா அதே பெரிய விஷயம். மற்றபடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிஜேபி என்டிஏ மேலே பெரிய லாபம் இல்லை. எனக்கு ஆஸ் ஏ பிஜேபினா அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இதுவும் கேரளாவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது, அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில். இதுதான் என்னோட கருத்து.